கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம யோபுவின் சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியலனாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது யோபுவே தன்னுடைய மொழியில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆபிரகாமுக்கும் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததால் எபிரேய மொழியில் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. பிற்பாடு மோசே இந்த புத்தகத்தை எபிரேய மொழிக்கு மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசேக்கு அப்புறமா சாமுவேலும் ஏசாயா அவங்களும் இந்த புத்தகத்தை இப்போ இருக்கிற எபிரேய மொழிக்கு மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோபு புத்தகம் தான் பைபிள்லே இருக்கிற மிக பழமையான புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 18வது புத்தகம். இது நம்முடைய கவிதை புத்தகங்களில் வைக்கப்பட்டிருக்குது. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டெல்லாம் எழுதின சாலமன் அவர் எழுதின மாதிரியே இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 1, 2, 42வது அதிகாரத்தை சாலமனே கூட எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இதில் மொத்தமாக 42 அதிகாரமும் 1070 வசனங்களும் இருக்குது. 10,000க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. இந்த புத்தகத்தில் நிறைய கேள்விகளாக இருக்கும். மனுஷன் துன்பப்படுறப்ப நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே கேட்போம், கடவுளை கேட்போம்ல. அது மாதிரி இந்த புத்தகம் ஃபுல்லுமே 330 கேள்விகள் இருக்குது. இந்த புத்தகத்தில் இருக்கிற கதையே மனுஷன் சோதிக்கப்படுறப்போ என்னென்ன நடக்கும், அவன் ஏற்படுற வழி என்ன, அது எப்படி கர்த்தர் அவனை சோதிக்கிறாரு, திரும்ப மீட்டெடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது. பொதுவாக யோபு அப்படிங்கிற அந்த பேரோட அர்த்தம் எபிரேயத்தில் ஹேட்டட் ஆர் பர்சிக்யூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேட்டட் அப்படின்னா வெறுக்கப்பட்ட, பர்சிக்யூட்டட்னா துன்புறுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். யோபு மாதிரி ஒரு பணக்காரன் துன்புறுத்தப்பட்டவன் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவருக்கு வேற ஒரு பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷில் இவர் ஜோப்னு சொல்லுவாங்க, எபிரேயத்தில் யோவ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இவர் ரொம்ப பெரிய ஒரு பணக்காரராகவும் இருந்திருக்காரு. அந்த ஊட்ஸ் அப்படிங்கிற அந்த தேசத்தில் இவர் ராஜாவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் மெல்கிசேதேக்குக்கும் முன்னாடி ஒரு 4 தலைமுறை முன்னாடி ஒரு ஆசாரியனாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நோவா காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாதப்பே அவர் பலி கொடுத்தாரோ, யோபுவும் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டளையோ வெளிப்பாடோ இல்லாதப்பவே கர்த்தருக்கு பலியிட்டு அவர் ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்காரு கர்த்தருக்கு. இவர் அவருடைய தேசத்தில் ஒரு நியாயாதிபதியாகவும் இருந்திருக்காரு. இவர் ஆபிரகாமுக்கும் ஒரு 500 வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்காரு. இது எப்படி சொல்ல முடியுதுன்னா, இஸ்ரேலை பற்றியோ மோசையை பற்றியோ யாத்ராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு கட்டளைகளும் இந்த புத்தகத்தில் இல்லை. அப்புறம் கர்த்தரை அடிக்கடி சர்வ வல்லவர் அப்படிங்கிற நாமத்தில் தான் அழைக்கிறாங்க. எல்ஷடாய் அப்படிங்கிற அந்த பேரே 31 தடவைக்கு மேலே வருது. ஸோ இவர் ஆபிரகாமுக்கும் முன்னாடி இருக்க காலகட்டத்தில் வாழ்ந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இவர் நிறையா நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறாரு, சயின்ஸ் பேசுகிறாரு, நிறையா இந்த மாதிரி பேசுகிறனால அவர் ஒரு ஆஸ்ட்ராலஜர், வானசாஸ்திரங்கள் தெரிஞ்சவராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. அவர் அவருடைய ஊரில் மதிக்கப்பட்ட ஒரு சீஃபாகவும், அவர் ராஜாவாக இருந்ததால் பொலிட்டீஷியனாகவும், நிறையா ஆடு மாடு சொத்தெல்லாம் வச்சுருக்கிறனால அவர் ஒரு எக்கனாமிஸ்டாகவும், கர்த்தருக்கும் உண்மையாக இருந்ததால் ஸ்பிரிச்சுவலாகவும் இருந்ததாக தான் பார்க்க முடியும். பொதுவாக பணக்காரங்க கர்த்தரை இவ்வளோ உண்மையாக தேட மாட்டாங்க. ஆனால் இவர் ரொம்ப கரெக்டாக கர்த்தருடைய பார்வையில் இருந்திருக்காரு. யோபு 29வது அதிகாரத்தை பார்த்திங்கன்னா தான் நம்ம யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். 1லிருந்து 5வது வசனங்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுது. கர்த்தருடைய தீபம் அவரை வழிநடத்தினதாகவும், அவருடைய குடும்பம் பிள்ளைங்க அவரை சுற்றி எப்போது இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருந்திருக்காரு. 6வது வசனத்தில் சொல்கிறாரு, என்னுடைய பாதங்களை எண்ணெயால் கழுவுனேன், நெய்யினால் கழுவுனேன், எனக்கு கண்மலையிலேருந்து எண்ணெய் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ அவர் வந்து ஒரு ராஜாவாக இருந்ததால் அவருடைய உச்சி முதல் பாதம் வரை தன்னைத்தானே எப்படி பேணி பாதுகாத்திருப்பார் அப்படின்னு பாருங்கள். 7லேருந்து 11 வரைக்கும் சோஷியல் ஸ்டேட்டஸ், அவர் வந்து மற்றவங்களால் எப்படி மதிக்கப்பட்டார், எவ்வளோ கௌரவமாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு பேசுகிறாரு. 12லேருந்து 17 வரைக்கும் அவர் ஏழை எளியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணதை பற்றி பேசுகிறாரு. 18லேருந்து 20 வரைக்கும் நான் இப்படியே ஒரு நல்லவனாக இருக்கேன், பணக்காரனாக இருக்கேன், மற்றவங்களாம் என்னை மதிக்கிறாங்க, இந்த மாதிரியே நான் வாழ்ந்து இறந்து போயிடுவேன், கடைசி நாள் வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஹோப்போடு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 21லேருந்து 25 வரைக்கும் மற்றவங்க யோபுவை பற்றி என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நான் பேசுகிறப்ப எல்லாருமே என்னுடைய வார்த்தைகளை கவனித்தாங்க, என்னை மதித்தாங்க அப்படிங்கிறத வந்து யோபு 29வது அதிகாரத்தில் பேசுகிறாரு. இப்படி இருந்த யோபு வந்து எகிப்திய வரலாறில் வந்து ஒரு ஹிஸ்டாரியன், அவர் பேர் வந்து மனேத்தோன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த எகிப்திய பிரமிடெல்லாம் கட்டினவர் வந்து கர்த்தருக்கு விரோதமாக பேசினதாகவும் அப்புறமா அவர் மனம் திறந்து ஒரு பரிசுத்த புத்தகத்தை எழுதினதாகவும் சொல்கிறாரு. ஸோ இது வந்து யோபுவை தான் குறிக்கும் அப்படின்ட்டும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இன்னொரு ப்ரூஃப் வந்து என்னென்னா, இந்த எகிப்திய பிரமிட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம யோபு 9:9 எழுதப்பட்டிருக்கிற ஓரியான் மிருகசீரிஷம் அந்த கான்ஸ்டலேஷன் வந்து இந்த பிரமிடுக்கு மேலே அந்த 3 நட்சத்திரங்களும் நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொன்று ப்ரூஃப் வந்து என்னென்னா, இந்த எகிப்தியர்களுடைய ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்வோன்னு சொல்லுவோம். அதில் 4வது டைனாஸ்டியில் வந்த ஒரு 3 ராஜாக்கள் வந்து யாருன்னா குஃபு, காஃப்ரே, மென்காரே. இந்த குஃபுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ராஜா. இவரும் வந்து 2500 பிசியில் தான் வாழ்ந்திருக்காரு. இதே காலகட்டத்தில் தான் நம்ம யோபுவும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த நாட்டு ராஜாவும் இந்த நாட்டு ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த 3 ராஜாக்களும் தான் இந்த 3 பிரமிடை கட்டியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்லறை தான் அது. பிரமிடுங்கிறது வந்து ஒரு கல்லறை தான். இதை டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த குஃபுங்கிற ராஜா, யோபு வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர் தானே, நட்சத்திர பற்றி தெரிஞ்சவர் தானே, அவரோட ஹெல்ப்பை அவர் நாடியிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, ஆச்சரியமான ஒரு விஷயம், எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்க வந்து விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள் தான். ஆனால் இந்த 3 ராஜாக்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் மட்டும் எந்த ஒரு சிலை வழிபாடும் இருந்ததற்கான ப்ரூஃபே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஐடல்ஸ்லாம் செய்கிறதையே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இந்த 3 ராஜாக்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா பின்னாட்களில் எகிப்தியர்களுக்கு வந்து எபிரேயர்களை வந்து வெறுத்தாங்க, வெறும் லைக் டைமுங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்தில். அதுக்கப்புறமா இந்த விஷயம் எப்படி மோசேக்கு வந்திருக்கும், யோபுவின் சரித்திரம் மேபி அவரோட ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயும் எழுதி எகிப்து மொழியிலையும் அவரே எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு புக்காக எகிப்திய மன்னர்களுடைய ஒரு லைப்ரரி இருக்குது அலெக்சாண்ட்ரியாவில். அங்கேருந்து மோசே பார்வோனோட அரண்மனையில் தானே வளர்ந்தார். ஸோ அவருக்கு இது வந்து கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இல்லாட்டி அவர் மீதியன் தேசத்தில் போய் வாழ்ந்தப்போ இந்த புக் வந்து அவருக்கு கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலகத்தை வந்து ஜூலியஸ் சீசர் பிற்காலத்தில் அவர் அழிச்சிட்டாரு. ஸோ இது வந்து வெளியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள் தான், அதனுடைய லிங்க்கை கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதை தவிர இந்த யோபுவின் புஸ்தகத்தை வந்து வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா எசேக்கியேல் 14:14 யாக்கோபு 5:11 வருது. ஸோ இதே வசனம் ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் யோபு 5:13 பவுல் வந்து 1 கொரிந்தியர் 3:19 ரெஃபர் பண்ணுறாரு. அப்புறம் யோபு 41:11 ரோமர் 11:35 கோட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ யோபு வாழ்ந்த அந்த ஊட்ஸ் தேசம் பார்த்திங்கன்னா எகிப்துக்கும் பாபிலோனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரீஜனில் தான் வருது. எகிப்தும் அந்த நாட்களில் ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது, பாபிலோனும் ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. ஸோ அதை 2 ஊரையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு பாதையை கிங்ஸ் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஊட்ஸ் தேசமும் இருந்திருக்கு. இப்போ கூட நம்ம வந்து ஓமனில் சலாலாங்கிற ஒரு இடத்துல தான் யோபு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. அதனுடைய பிக்சர்ஸ் நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த ஊட்ஸ் தேசம் வந்து மீதியான் தேசத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மொதல் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோபு வந்து ஒரு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனமாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து எபிரேய வார்த்தைகள் யாஷர், அதாவது ஸ்ட்ரெயிட், ஜஸ்ட், பிளசன்ட், ப்ராஸ்பரஸ் மேன், ரொம்ப நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தாருன்னு சொல்லுது. டாவும்னா மாரலி பயஸ், அவர் வந்து நல்ல கொள்கைகளை உடைய ஒரு மனுஷனாக இருந்தார். யாரே அப்படின்னா அவருடைய பரிசுத்தத்தை மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைங்களுடைய பரிசுத்தையும் அவர் பார்த்து காட்டுக்கிட்டாருன்னு பார்க்கலாம். சூரா ஏ அப்படின்னா பொல்லாப்புக்கு விலகி, அதாவது எந்த ஒரு கெட்ட உணவையும் எடுத்துக்காமல் சரீரத்தை பேணி பாதுகாத்து சொசைட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்து நல்ல ஒரு உயர்தர குணங்களை உடைய ஒரு மனுஷனாக பர்ஃபெக்ட் மேனாக அவர் வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கலாம். யோபுக்கு வந்து 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தாங்க. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள் இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த ஏர் மாடுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு ஏர் மாடுனா 2 மாடு. ஸோ 500 ஏர் மாடுனா மொத்தமாக அவருக்கு 1000 மாடுகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீமேல் டாங்கீஸ் இங்கிலீஷில் கேஜிவிலலாம் பார்த்தீங்கன்னா ஷீ ஆசஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ பெண் கழுதைகள் வந்து ஆண் கழுதைகளை விட விலை உயர்ந்ததாக இருந்துதான். ஸோ இத்தனை அனிமல்ஸையும் பேணி பாதுகாத்து அதை வளர்க்குறதுக்கு மேய்க்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ பணிவிடைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தயாரிச்சிருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஊரையே அவர் வந்து சொந்தமாக வச்சுருந்தாருன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இவருக்கு வந்து இருந்த குமாரர்கள்லாம் வந்து பிரின்ஸாகவும் இருந்திருப்பாங்கள்ல, இவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருந்திருக்கும். ஒரு நாளும் வந்து ஒரு அண்ணனும் வந்து பார்ட்டி கொடுப்பாங்களாம். அது அவங்களோட பர்த்டேவா இல்லை எவ்ரி வீக் வந்து மாற்றி மாற்றி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஒருத்தராக அப்படி டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. பட் அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி பார்ட்டி பண்ணாங்கன்னு தெரியுது. இவங்க ஒரு பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு சேர்ந்து எல்லாம் ஒரே வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்ததுக்கப்புறம் யோபு வந்து என்ன நினைப்பாராம், ஒருவேளை என் பசங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கர்த்தருக்கு எதிராக பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் பரிசுத்தப்படுத்தி அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்திரிச்சு சர்வாங்க தகன பலியிட்டார்னு பார்க்கலாம் அவங்களோட இலக்கத்தின்படி. ஸோ அவர் வந்து சர்வாங்க தகன பலி அப்பயே கொடுத்துருக்காருன்னா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு ஆசிரியராக தான் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு இருந்த அந்த யோபுவோட லைஃப்பை வந்து பார்த்த சாத்தான் வந்து ஒரு நாள் கர்த்தருடைய சந்நிதியில் போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுது. இது வந்து நிறைய பேர் வந்து கர்த்தருடைய சந்நிதின்னொன்னே அது வந்து இது வந்து பரலோகத்தில் நடக்கிற ஒரு சீன் மாதிரியும் அந்த தேவபுத்திரர்கள் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரியும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து சாத்தான்னு எப்பயோ பரலோகத்துலேருந்து துரத்திட்டார். துரத்தின இடத்துலக்கு திரும்ப சாத்தான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த விஷயம் உலகத்தில் தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேவபுத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது கர்த்தரை நம்புகிற மனுஷங்களாக கூட இருக்கலாம். ஏன் இப்போ நம்ம சபை கூடுறோம்ல, நம்மளும் தேவபுத்திரர்கள் தான். நம்ம மத்தியில் சாத்தான் வந்து நிற்கிறது இல்லையா, அதே மாதிரி பூமியில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேவன் வந்து நீ எங்கேருந்து வர கேட்டோடனே சாத்தான் வந்து பூமி எங்கும் சுற்றி திரிந்து வரேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். கர்த்தர் வந்து அவராகவே சொல்கிறாரு, யோபுவை பார்த்தியா அவன் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அவர் வந்து பெருமையாக பேசுனதை பார்த்து சாத்தான் சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அவனையும் அவன் வீட்டை சுற்றியும் வேலி அடைச்சி பாதுகாத்துட்ருக்கீங்க, அதனால தான் அவன் அப்படி ரொம்ப உத்தமனாக இருக்கிறான். நீங்கள் வந்து அவனுக்குள்ளே உரிய எல்லாவற்றையும் நீங்கள் வந்து எடுத்துருங்க, அப்போ வந்து அவன் உங்களை தூஷிக்கிறானா பாருங்கன்னு சொல்லி ஒரு சேலஞ்சிட்டோன்னே காட் இஸ் அலோவிங் ஹெம் டு டெஸ்ட் ஜோப். ஸோ சேட்டனும் வந்து கர்த்தரோட சந்நிதியிலிருந்து போய் யோபு வச்சிருந்த எல்லா சொத்தையும் ஒன்று ஒன்றா அழிக்கிறான். முதல்ல யோபுனுடைய அத்தியாவசிய தேவையான இந்த மாடுகளையும் கழுதைகளையும் அடிக்கிறான். அந்த மாடுகள் தான் அவன் வந்து வயலில் உழுதுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சாப்பாடு அதுலேருந்து வந்திருக்கும். கழுதையிலேருந்தும் கூட அவங்க வந்து அதை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, திங்ஸ் எல்லாம் அங்கே ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பால் அப்புறம் மீட் எல்லாமே அதுலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு சாத்தான் வந்து அட்டாக் பண்ணுறான். யாரை வச்சுன்னா சபேயரை அனுப்பி.
இந்த சபேயருங்கிறவங்க யாருன்னா சவுத் அரேபியாவிலேருந்து வந்தவங்க. யோபு வந்து நார்த் அரேபியாவில் இருக்கிறாரு. சபேயர் சவுத் அரேபியாவிலேருந்து வந்தவங்க. ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆக்ஸனும் டாங்கீஸும் போனதுக்கப்புறம் இது வந்து ஒருத்தன் ஓடி வந்து தப்பிச்சு வந்து யோபு கிட்ட சொல்கிறப்பவே அவர் ராஜாவாக இருந்ததால் கண்டிப்பாக அந்த சபையரை எதிர்த்து போரிடுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பார். ஆனால் ரெண்டாவதாக ஒருத்தன் ஓடி வந்து வானத்துலேருந்து தேவனுடைய அக்கினி வந்து ஆடையும் உங்களோட வேலையாட்களையும் பச்சித்து போட்டதுன்னொடனே அவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா அந்த தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வெல்த்தை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கே அவங்கள்ட்ட எத்தனை ஆடு எத்தனை மாடு இருந்துச்சுன்னு வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க ஆபிரகாம் நாட்களுக்கு முன்னாடியே. ஸோ அந்த வருமானத்தை வந்து இந்த ஆடுகள் தான் கொடுத்துருக்கோம். அதோட உள்ளெல்லாம் விற்று காசு பார்த்துருப்பாங்க. ஸோ அதுவும் போச்சுன்னொன்னே யோபுக்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். இவன் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தையும் ஓடி வந்து உங்களோட ஒட்டகத்தை எல்லாம் கல்தேயரை 3 டீமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். இந்த கல்தேயர் யாருன்னு தெரியுதா? ஆப்ரஹாமுடைய பூர்வீகம் வந்து கல்தேயர் தேசம்தான். ஊர் அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து ஆப்ரஹாம் இருந்தார். அது கல்தேயருடைய தேசம்தான். ஸோ இவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு அப்புறமா இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்கிறாரு, உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் மூத்த அண்ணன் வீட்டில் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வனாந்திரத்துலேருந்து வந்து ஒரு காற்று வந்து அடித்து 4 பக்கமும் செவரெலாம் உடஞ்சி உங்கள் பிள்ளைங்க மேலே விழுந்ததால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற 3 விஷயத்தை கேட்டதை கூட யோபு தாங்கியிருப்பார். ஆனால் இதை கேட்ட உடனே அவர் எப்படி அழுதுருப்பார், எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃப் அதுக்கு மேலே எவ்வளோ அவங்க அழுதுருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த துன்பத்தை எல்லாம் ஒரே நாளில் கேட்ட உடனே யோபு அவர் வந்து கதறி அழுது அவருடைய சால்வையெல்லாம் கிழிச்சு தலையை சிரைச்சு பணிந்து கொண்டு கர்த்தர்கிட்ட சொல்கிறாராம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. நம்மளாக இருந்தால் கர்த்தர் கொடுக்குறப்ப தான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். போகிறப்பெல்லாம் நம்ம வந்து என்னென்ன பேசியிருப்போமோ தெரியாது. ஆனால் அவற்றிருந்து எல்லாமே போனதுக்கப்புறமும் கூட யோபு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர் வந்து எந்த ஒரு பாவமும் செய்யலைன்னு பைபிள் சொல்லுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் யோபு தான் ஜெயித்தார், சாத்தான் தோத்துட்டான். கர்த்தருக்கு இதை நினச்சி கூட சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பின்பொரு நாளுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரியே சீன். சாத்தான் வந்து கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறான். சாத்தான் அதே மாதிரியே கேட்குறாரு, நீ வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என்னுடைய தாசனை வந்து நீ என்னை டெஸ்ட் பண்ண சொன்ன, ஆனால் பற்றி இன்னமும் அவனோட உத்தமத்தில் நிற்கலான்னொன்னே சாத்தான் சொல்கிறான், மனுஷன் வந்து தோலுக்கு பதிலாக தோலையும் அவனுக்கு அவனுடைய ஜீவனை பதிலாக அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துருவான். நீங்கள் அவனை வந்து உங்களோட கரத்தை நீட்டி அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொடுங்க, அப்போ கண்டிப்பாக அவங்கள தூஷிப்பான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறான். சரின்னு கர்த்தரும் வந்து சாத்தானுக்கு அவனை வந்து நீ தொடு, ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் நீ வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரியே சாத்தான் போய் யோபுவோட உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் அவனை வந்து வாதிக்கிறான். இந்த நோய் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு நோயாக இருக்குது. அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஜோப் சிண்ட்ரோம்னே பேர் வைக்கிறாங்க. சயின்டிஃபிக் நேம் வந்து ஹைப்பர் இம்யூனோகுளோபுலின் இ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துச்சுன்னா எல்லாம் நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாக பருக்கள் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வெடித்து பூச்சிலாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒரு ஸ்மெல் வரும். அவரால் எச்சி கூட முழுங்க முடியாமல் ரொம்ப கொடூரமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார். அவரால் உட்காரக்கூட முடியாது. அதனால தான் சாம்பலில் உட்காந்து ஒரு ஓட்டை எடுத்து அவரை சொரிஞ்சிட்டு உட்காந்தாருங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமும் தன்னுடைய ஹெல்த்தும் அவருடைய ஆரோக்கியத்தையும் இழந்து போய் ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமையில் இருந்தப்பவும் யோபு எந்த ஒரு கர்த்தரை எதிராக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாததை பார்த்து யோபுனுடைய மனைவி வந்து அவங்கள்ட்ட, நீங்கள் இன்னமும் அவங்களோட உத்தமத்தில் நிற்கிறீங்க, தேவனை தூசித்து உங்களுடைய ஜீவனை விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு லைனை வச்சு நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, யோபுனுடைய மனைவி அவ்வளோ வந்து ஒன்றும் பெரிய விசுவாசத்தில் பெரியவங்க இல்லை, கெட்டவங்கன்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா அவர் ராஜாவாக இருந்தால் இவங்க ராணியாக இருந்திருப்பாங்க. அவர் வந்து செஞ்ச எல்லா நன்மைக்கும் இவங்களுக்கும் பங்கு இருக்கும்.
ஸோ இவங்க யோபு இழந்து போன எல்லாவற்றையும் யோபுவோட மனைவியும் தான் இழந்து போயிருக்காங்க. அந்த 10 குழந்தைங்களையும் சுமந்து அவங்கள வந்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறமா போனதுக்கப்புறம் ஒரு தகப்பனை விட தாய்க்கு தான் வலி அதிகமாக இருக்கும். அந்த வழியில் அவங்க அப்படி பேசியிருப்பாங்களே தவிர, அவங்க வந்து யோபு கிட்ட எல்லாமே இருந்தப்பவும் இருந்தாங்க, எதுவுமே இல்லாதப்பவும் யோபுவோட மனைவி அவரோட தான் இருந்தாங்க. பின்னாட்களில் பார்த்தா யோபுக்கு இன்னும் ஒரு 10 குழந்தைங்க இவங்க மூலியமாக தான் பிறக்குது. ஸோ அவங்க வந்து வயசுலேயும் ரொம்ப பெரியவங்க மாதிரி தெரியல. அவங்க என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து யோபு கூடயே இருந்ததால் கண்டிப்பாக கேரக்டரில் அவங்க ஒரு நல்ல ஒரு மனைவியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா யோபு சொல்கிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இப்போ தான் நம்மளுடைய கதையில் முக்கியமான ஒரு 3 பேர் வராங்க. அவங்க தான் யோபுனுடைய சிநேகிதர்கள். இவங்க வந்து யோபுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் வராங்க. யார் யாருன்னா, தேமானியனாகிய எலிப்பாஸ், சூகியனான பில்தாத், நாகமாத்தான் ஆகிய சோப்பர். ஸோ இவங்க 3 பேரும் அந்த ஊட்ஸ் தேசத்தில் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்து இவருடைய விஷயத்தை கேள்விப்பட்டு இவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் வராங்க. பட் வந்து அவங்க வேறு விதங்கள்லாம், வேறு காரியங்கள், வேறு வார்த்தைகள்லாம் பேசி அது எப்படி யோபுனுடைய மனநிலையை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இவங்க 3 பேரும் யாரை வந்து குறிக்கிறாங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக தான் இவங்க வந்து இந்த புத்தகத்தில் வெளிப்படுறாங்க. இதை குறித்து நம்ம பின்வரும் காரியங்களில் பார்க்கலாம். 3 பேரும் வந்து யோபுனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம்னு பார்த்து அவரை பார்த்தா யோபுங்கிற மாதிரியே தெரியல. அப்படி மலிஞ்சு போய் கஷ்டத்தில் உட்காந்துருக்கிறாரு. மண்ணை தூக்கி போட்டு ரொம்ப துக்கத்தில் 7 நாள் அவங்க வந்து சாப்பிடாம கொள்ளாமல் யோபுவோட உட்காந்து வருத்தப்படுறாங்க. இப்போது 3வது அதிகாரத்தில் யோபு அவருடைய வாயை திறந்து அவருடைய பிறந்த நாளை சபிக்கிறாரு. அந்த நாள் வந்து இல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும், அது மப்பும் மந்தாரமும் பிடிக்கணும், அதனுடைய நட்சத்திரம் வந்து வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது, அது என்னோட தாயோட கர்ப்பத்தை அது வந்து அடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து புலம்பி இந்த அட் திஸ் பாயிண்ட் யோபு வந்து அவருடைய இறப்பை தான் விரும்புகிறார். உயிரோடு இருக்கிறத விட நான் இறந்து போகிறதே மேலுங்கிற மாதிரி தான் யோபு வந்து பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறமா எலிப்பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து 4வது அதிகாரத்தில் பேச ஆரம்பிக்கிறார். இவர் ஆவிக்குரிய அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த 3 பேர் இருக்காங்கள, எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார், 3 பேரோட பேருமே கரெக்டாக எபிரேய பதத்தில் தான் வருது. ஸோ அந்த காலத்தில் எபிரேயுமே இல்லாத ஒரு நாளில் எப்படி இந்த ஹீப்ரூ நேம்ஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தா, இவங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு பேர் இருந்திருக்கும். ஆனால் இவங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரண பெயரை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த தேமான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஊர் வந்து அதோட அர்த்தம் பர்ஃபெக்ட். ஓகே, அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான இடத்துலேருந்து வந்த மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அவருடைய பேர் எலிப்பாஸுக்கிற பேருக்கு அர்த்தம் வந்து பசும்பொன் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு அர்த்தம். எல் அப்படின்னாலே தெய்வம், காட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பியோர் கோல்டு இஸ் மை காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பின்னாட்களில் வந்த ஆரோனும் கூட பார்த்திங்கன்னா, உண்மையான தேவனை விட்டுட்டு தங்கத்தை வச்சு ஒரு கடவுளை செஞ்சு கூட இஸ்ரவேலர்களை வழிபட வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தவறான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பேசுகிற ஒரு மனுஷனாக தான் எலிப்பாஸை நம்ம பார்க்க முடியுது. இவர் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் யோபுக்கிட்ட நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்களாங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டியோடு பேசுகிறாரு. தப்பான, அதாவது ஒரு பொய்யான தாழ்மையோடு பேசுகிறாரு. அப்புறம் 3, 4வது வசனத்தில் வந்து யோபுவை புகழ்கிற மாதிரி புகழ்கிறாரு. நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். 5வது 6வது வசனத்தில் இருந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணதால தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அவரை தவறாக அவர் வந்து போய் குற்றச்சாட்டு அவர் மேலே செலுத்துகிறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் அடுத்த 5வது வசனத்தில் இதிலலாம் கூட என்ன பேசுகிறாரு, எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஆவி வந்து நின்றுச்சு, தரிசனத்தில் எனக்கு வந்து அந்த ஆவி எனக்கு ஒரு காரியத்தை சொன்னிச்சு. இந்த மாதிரி மண் வீட்டில் வாழ்கிற மனுஷங்களை வந்து கர்த்தர் நம்புவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்புறம் கர்த்தர் தான் வந்து உங்களை தண்டிக்கிறாரு, யாராவது நீதிமான் வந்து கஷ்டப்படுவானா,
சன்மார்க்கனை கர்த்தர் கைவிடுவாராங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு கடைசியாக ஒரு 6 இக்கட்டுக்கும் ஒரு 7 விஷயங்கள்லேருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாருன்னு ஒரு ஆசீர்வாதத்தோடு சொல்லி முடிக்கிறாரு. அப்புறமா இந்த மாதிரி இவர் பேசுகிறப்போ யோபு அவருக்கு திரும்ப பேசுவார், அப்புறம் பில்தாத் பேசுவார், திரும்ப யோபு பேசுவார். 3 பேரும் மாறி மாறி கேள்விகளாக கேட்டுக்குவாங்க. 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பில்தாத் வந்து பேசுகிறாரு. இந்த பில்தாத் யாரை குறிப்பார்னா பொருளாதார அந்தி கிறிஸ்துவை குறிப்பார். அவருடைய ஊரோட பேர் வந்து ஷுவா. சூகி என்ன சொல்கிறாங்களோ அந்த ஷுவா அப்படிங்கிற அந்த ஊர் வந்து சிங்ஸ் டவுன், மூழ்க போகின்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு உடையது. இதுவும் ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தோடு உள்ளது கிடையாது. பில்தாத் அப்படிங்கிற அந்த பேரோட மீனிங்கே வந்து பால் ஹேஸ் லவ்ட் யூ, பாகால் உங்களை நேசித்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாகால் அப்படிங்கிறது வந்து செழிப்பின் தெய்வமாக தான் இருக்குது. இவரும் வந்து யோபுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கர்த்தர் வந்து தப்பு செய்வாரா, நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களை தப்பு செஞ்சுருக்காங்களான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் யோபுக்கிட்ட வந்து 3 தடவை பேசுவார். நம்ம முன்னாடி பார்த்த எலிபாஸும் யோபுக்கிட்ட 3 தடவை பேசுவார். அதுக்கப்புறமா வர சோஃபார் 2 தடவை தான் பேசுவார். ஓகே, இந்த சோஃபார் யாரை குறிப்பாருன்னா அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்துவை தான் குறிப்பார். இவரோட பேர் சோஃபார் அப்படின்னா லீப் அப்படின்னு அர்த்தம். அரசியலில் வந்து கீழேருந்து மேலே தாவுவாங்க, இல்லை எங்கேருந்து எங்கே தாவுவாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து பேராகவே வச்சுருக்கிறாரு. இவரோட ஊர் வந்து நாமா, அதோட மீனிங் வந்து ப்ளசன்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ அரசியல் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், ஆனால் அது ஒரு சாக்கடைன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இந்த ஆவி தான் சபைக்குள்ளே பாலிடிக்ஸை கொண்டு வருது. இந்த போதகருக்கு எலெக்ஷன்லாம் வச்சு நீங்கள் என்ன வந்து உங்களை லீடராக சூஸ் பண்ணால் நான் உங்களுக்கு இதை செய்வேன் அப்படிலாம் பேச வைக்கிற அந்த ஆவி வந்து இந்த சோஃபாருடைய ஆவி தான். இந்த அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து வந்து யோபுவை இன்னமும் கிரிட்டிசைஸ் பண்ணுற, ரொம்ப நக்கலாக நீங்கள் வந்து ஒழுங்காக உங்களுடைய லைஃப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி யோபுவை இவரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார். மற்றவங்களாவது அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் கொடுத்துருப்பாங்க. பட் இவர் வந்து ஒரு எண்டிங்கே இல்லாமல் பாதியிலேயே நிப்பாட்டிடுவார். ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ, எது தேவையோ, காரியம் முடிஞ்ச உடனே அவங்க பேசாமல் அவங்க வந்து தேவைப்படுறப்ப மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அந்த ஆவியை வந்து இந்த சோஃபார்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இப்படிலாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேச பேச யோபு வந்து நான் அப்படி பண்ணலை, நான் கரெக்டாக தான் இருந்தேன், கர்த்தர் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லி ஒரு பாயிண்டில் ரொம்ப செல்ஃப் ரைச்சியஸ் ஆயிடுவார். கர்த்தர் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது வேற, ஆனால் அவரே வந்து நான் நீதிமானாக தான் இருந்தேன், நான் கரெக்டாக தான் இருந்தேன், கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறாருன்னு சொல்லி கர்த்தர் மேலே பழியை போடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் மேலே ஹீ ஸ்டார்டிங் டு லூஸ் ஹிஸ் ஃபெய்த். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கர்த்தர் வந்து என்னை விட்டு கொஞ்சம் நாள் ஒதுங்கி இருந்தால் நல்லாயிருக்கும், என்னை தனியாக விட்டுருங்க கடவுளேங்கிற மாதிரி அவர் ஆல்மோஸ்ட் ஹீ இஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் ஃபெய்த். அந்த டைமில் தான் கர்த்தர் இதுக்கு மேலே விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி 4வதாக ஒருத்தர் இந்த சீனுக்குள்ளே வராரு. அவர் யார்னா அவர் தான் எலிஹூ. நிறைய பேர் இந்த எலிஹூங்கிற பற்றி பேசவே மாட்டாங்க. பட் இவர் தான் இந்த யோபுலே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கார். இவர் வந்து இந்த யோபுவோட சிநேகிதர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே யோபுவோட இருந்து எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண மாதிரி தான் பேசுகிறாரு. இவர் யார் அப்படின்னா ராமின் வம்சத்தில் வந்த பரக்கேயலின் குமாரனாகிய எலிஹூன்னு சொல்கிறாங்க. இவரோட ஊர் பேர் பூஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க, பூசியன் அப்படின்ருக்கு. ஸோ இது ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தை பார்த்தா இவர் யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ராமன் வம்சத்தில் தான் ஹையஸ்ட், உன்னதமான அப்படின்னு அர்த்தம். இந்த உன்னதமான குடும்பத்திலேருந்து பூஸ் அப்படிங்கிற அந்த ஊர்னா ஆஃபுல், ஓகே, தாழ்த்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். பரக்கையேல் அப்படின்னா பிளெஸ்ஸட் காட், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். ஸோ இது 3த்தையும் சேர்த்து பார்த்தா உன்னதத்திலிருந்து இறங்கி தாழ்மையான இடத்துக்கு வந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய எலிஹூ அப்படின்னு வருது. அப்போ இவர் யார்? நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு மனுஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இயேசு வந்து பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கிறாரு. ஆப்ரஹாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, ஆகார், மோசே, யோசுவா, கிதியோன், பலாம், தானியேல் எல்லாருக்கும் இயேசு வந்து வெளிப்பட்டிருக்காரு. ஒரு மனுஷ சரீரத்தில் இயேசு வந்தது புதிய ஏற்பாட்டில் தான்.
ஆனால் பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் தூதனானவர் அப்படின்னு வருதோ அது எல்லாமே கிறிஸ்துவ குறிக்கிற வார்த்தை தான். ஓகே, ஸோ இதை வந்து இங்கிலீஷில் கிறிஸ்டோஃபனின்னு சொல்லுவாங்க. an appearance or நான் ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலிஹூ அப்படிங்கிறவரோட பேரோட அர்த்தமே மை காட் இஸ் லார்ட், என் தேவனே கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இன்னமும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா எலிஹூ அப்படிங்கிற அந்த ஒரு பேரோட அர்த்தத்தை டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட்லேருந்து தான் லெஃப்ட் ஹீப்ரூவை வந்து நம்ம படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆலெஃப் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ அதோட நம்பர் வந்து 1, யாரை குறிக்கும்? பிதாவை குறிக்கும். நெக்ஸ்ட் இருக்க லெட்டர் பேர் லாமெட், 30 அதோட நம்பர். அது வந்து ஆவியானவரை குறிக்கும். இந்த யோத் அப்படிங்கிற அந்த ஒரு லெட்டர் வந்து ஜீசஸை குறிக்கும். அதோட எண் வந்து 10. அது வந்து பார்த்திங்கன்னா எபிரேய மொழிகளில் யோத் அப்படிங்கிற அந்த லெட்டர் தான் மேலே இருக்க லைனையும் தொடாது, கீழே இருக்க லைனையும் தொடாது. ஸோ அந்த யோது வந்து மேலே உலகத்துக்கும் கீழே உலகத்துக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயும் அது ஜீசஸ் குறிக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெட்டரோட பேர் வந்து ஹே, அதோட நியூமெரிக்கல் வேல்யூ 5. நெக்ஸ்ட்டு வாவ், அதோட நியூமெரிக்கல் லெட்டர் 6. அதுக்கு அடுத்தது திரும்ப அதே ஆலஃப் அப்படிங்கிற அந்த லெட்டர் இருக்கும். ஸோ நம்ம அந்த யோதுக்கு முன்னாடி இருக்கிற ஆலஃபையும் லாமெடையும் கூட்டணும்னா 30 + 1 31. ஸோ 3 + 1 is 4. அப்புறம் இந்த யோதுலேருந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஆலஃப் வரைக்கும் ஆட் பண்ணாலும் 22 வரும். 2 + 2 is 4. ஸோ அங்கிட்டும் 4 இங்கிட்டும் 4. அது ரெண்டுமே ஜீசஸை குறிக்கல லெட்டர் நம்பர் தான். ஆல்ஃபா அண்ட் ஒமேகா இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா யோபு வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ எதிர்த்து மேட்டிமையாக கோபமாக பேசுகிறாரு. ஆனால் எலிஹூ வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. யோபுவும் அவருக்கு மறுமொழி பேசாமல் அமைதியாக கேட்குறாரு. யோபு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேர் சொல்லி கூப்பிடல, ஆனால் இந்த எலிஹூ மட்டும்தான் யோபுவை பேரை சொல்லி கூப்பிடுறாரு. வயசில் கம்மியானவராக இருந்தால் கூட யோபே யோபே நிறைய தடவை அவர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த எலிஹூ பேசி முடிச்சதுக்கப்புறமா தேவனே வந்து யோபு கிட்ட ஒரு பெருங்காற்று மூலியமாக பேசுகிறாரு. அதில் வந்து அவர் நீ வந்து உலகத்தை நான் வந்து படைக்கிறப்ப நீ எங்கே இருந்த? பாதாளத்தோட கதவை பார்த்துருக்கிறியா? அப்புறமேட்டுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணுவியா? நான் வந்து சமுத்திரத்துக்கு வந்து எல்லை குறிக்கிறப்ப நீ எங்கே இருந்த? கதவெல்லாம் நான் அதுக்கு வைக்கிறப்ப நீ எங்கே இருந்த? அப்புறமா பனிக்கட்டிகள் பற்றி, ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் ஹெவனை பற்றிலாம் கர்த்தர் பேசுகிறாரு. யோபுக்கு தெரியாத காரியங்கள் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது யோபுக்கு. அவர் வந்து கர்த்தர்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுறாரு. 39வது அதிகாரத்தில் கர்த்தர் வந்து நிறைய அனிமல்ஸ் பற்றி பேசுகிறாரு. கர்த்தர் வந்து மொத்தமாக ஒரு 11 அனிமல்ஸை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து காட்டு கழுதை பற்றி, மான்களை பற்றி, கழுகு, ராஜாளி, தீக்குருவி, குதிரை, அப்புறமா காண்டாமிருகம் அதை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. இதை ஒவ்வொரு அனிமலோட தன்மையை பற்றி பேசி இத்தனை அனிமல்ஸுக்கும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அவருடைய மேன்மையை வந்து இது மூலயமா அவர் காட்டுறாரு. 40வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா யோபு வந்து ஐயோ கர்த்தாவே நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் என் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோபு வந்து அவர் செஞ்ச தப்பாக உணர்ந்துடுறாரு. கர்த்தர் வந்து 40வது அதிகாரத்தில் பெகிமூத் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமலை பற்றி பேசுகிறாரு. அது வந்து ஒரு நீர் யானை, ஹிப்போபட்டமஸா இல்லை இந்த தாவர வகைகளெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு டைனோசரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது என்ன அனிமல்னே நம்மளுக்கு தெரியல. பட் வந்து கர்த்தருடைய மேன்மையை அது மூலியமாக கர்த்தர் பேசியிருக்கிறாரு. 41வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பயங்கரமான எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு மேன் ஈட்டிங் டைனோசர், மனுஷங்களே தின்னக்கூடிய ஒரு டைனோசர் ஆகிய லீவியத்தானை பற்றி பேசுகிறாரு. இதுவும் டைனோசர் தானான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது வந்து வாயை திறந்தா நெருப்பு வரும்னு கர்த்தர் சொல்கிறாரு. மனுஷங்களால் அதை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்டுமையான எல்லாத்துக்கும் இதுதான் ராஜா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் யோபு வந்து பார்த்துருப்பாரா இல்லைனாலே தெரியல. ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யோபு வந்து அவர் செஞ்ச தப்பை வந்து உணர்ந்துடுறாரு.
நம்மளுக்கு புரியாததும் எட்டாததுமான காரியங்கள்லாம் எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து மேட்டுமையாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி யோபு வந்து மனம் திருந்தி 42வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. கர்த்தரும் யோபுவை மன்னிச்சிடுறாரு. அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்து கர்த்தர் வந்து நீங்கள் வந்து யோபு பேசின மாதிரி எதுவும் நீங்கள் பேசலைன்னு சொல்லி எலிப்பாஸ் கிட்ட 7 காளையும் 7 ஆட்டுக்கடாவும் எடுத்துகிட்டு போய் இங்கே யோபு கிட்ட கொடுத்து பலியிட்டு உங்களுக்கு மன்னிப்பு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து யோபுவை முன்னாடி இருந்ததை விட அவருடைய பின்னலமையை டபுள் மடங்காக ஆசீர்வதிச்சார் அப்படின்னு பார்க்கலாம். அவருக்கு வந்து அதே மாதிரி 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தாங்க. 14,000 ஆடும் 6,000 ஒட்டகமும் 1000 ஏர்மாடும் 1000 கழுதைகளும் கர்த்தர் அவருக்கு கொடுத்தாருன்னு பார்க்கலாம். அவர் விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி எல்லாருமே அவருக்கு வந்து தங்கமும் வெள்ளியும் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். தேசத்தில் யோபுவோட பெண் பிள்ளைங்க மாதிரி அழகானவங்க வந்து யாருமே இல்லை அப்படின்னு பார்க்கலாம். முதல் குமாரத்தி பேர் எமிமா. எமிமான்னா எபிரேயத்தில் புறாவை குறிக்கும். அது அந்த நேம்க்கு அர்த்தம் வந்து ஒரு பியூரிட்டி, பியூட்டி, அழகை குறிக்கிற ஒரு வார்த்தை. கெசியா அப்படின்னா கசியா மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பட்டை. அது வந்து ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இனிமையான பேரும் 3வது இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் கேரநாப்பூக் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. கண்ணுக்கு மை வைக்கிறோம்ல அந்த மரத்தோட ஒரு பேரை தான் இவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் அழகை குறிக்கிற ஒரு பேராகவே இருக்குது. இவங்களுக்கு வந்து யோபு வந்து சுதந்திரம் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி பசங்களை ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் குமாரத்திகளையும் யோபு ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே யோபுக்கு எல்லாம் சரியாகி எல்லாமே டபுளாக அவருக்கு ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் யோபு வந்து 4 தலைமுறையாக அவருடைய பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து நல்ல வயதான காலத்தில் தான் அவர் இறந்து போனார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 140 வருஷம் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் 140 வருஷம் இருந்திருந்தாருன்னா அரௌண்ட் ஒரு 210 இயர்ஸ் யோபு வாழ்ந்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயும் ஓமனில் போனீங்கன்னா சலாலாங்கிற ஒரு இடத்துல ஒரு மாஸ்கில் யோபுவோட கல்லறையை வச்சுருக்குறாங்க. அவர் ப்ரே பண்ணப்போ அந்த இடத்துல ஒரு ஊற்று ஓப்பன் ஆனதாகவும் அது அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் வற்றி போகவே இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் யோபுவினுடைய சரித்திரம். நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கிறப்ப மட்டும் இல்லை, எதுவுமே இல்லாதப்பையும் நம்ம வந்து கர்த்தரை துதிக்க நம்ம வந்து கற்றுக்கணும். கர்த்தர் வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு நன்மை தான் செய்வார். நம்ம வந்து அவர் மேலே எப்பொழுதுமே விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.